ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 25th ஏப்ரல் 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை டெலிகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், 12 rangers killed in attack in TR Congo. காங்கோவில் இருக்கிற விருங்கா நேஷனல் பார்க்கில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இந்த இஷ்யூ நமக்கு முக்கியம் கிடையாது. இந்த விருங்கா நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இவங்களோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற யூனிக் லேண்ட்மார்க்ஸ், ஏரியாஸ், சைட்ஸ் இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. என்ன கிரிட்டேரியா வச்சு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்மார்க்ஸ், ஏரியா இதெல்லாம் கல்ச்சுரலாக வேல்யூபிளாக இருக்கா, ஹிஸ்டாரிக்கல் ஆர்கிடெக்சரல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, இல்லை நேச்சுரல் வைஸ் பயோடைவர்சிட்டி ரிச்சாக இருக்கா, இந்த மாதிரி பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ரெகக்னைஸ் பண்ணுற இந்த பிளேஸ்க்கெல்லாம் இன்டர்நேஷ்னலாக ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இவங்க செலக்ட் பண்ணுற எல்லா பிளேசஸையும் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க: கல்ச்சுரல், நேச்சுரல், மிக்ஸ்ட். இந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 38 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ப்ரோக்ராமை யார் அட்மினிஸ்டர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி இவங்க தான் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. இவங்க எதை பேஸ் பண்ணி அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972ல் யுனெஸ்கோ ஒரு கன்வென்ஷன் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ரிலேட்டட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். இந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் இவங்க இந்த ப்ரோக்ராமை அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த கன்வென்ஷன் 1975ல தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ 1975க்கு அப்புறமா தான் இவங்க இந்த சைட்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இப்போ இந்த சைட்ஸ்லாம் இவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யுனெஸ்கோவோட மெம்பர் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் கொடுக்கணும். யுனெஸ்கோவோட மெம்பர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட மெம்பர்ஸ் தான் இதுலேயும் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. மொத்தம் 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்குது, நேச்சுரலாக வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு யுனெஸ்கோ கிட்ட ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணணும். இதை எவாலுவேட் பண்ணுவாங்க. இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு 2 ஆர்கனைசேஷன் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆன் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ், அதுக்கப்புறமா வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன். இவங்க எவாலுவேட் பண்ணி யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டிக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்த பற்றி எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 கிரிட்டேரியாஸ் பேஸ் பண்ணி இந்த பிளேஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 10 கிரிட்டேரியாஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 கிரிட்டேரியாஸ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 4 கிரிட்டேரியாஸ் நேச்சுரல் சைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் கிரியேட்டிவ் ஜீனியஸ், அதாவது அந்த பிளேஸ் ஹியூமனோட கிரியேட்டிவிட்டியை காட்டுற மாதிரி இருக்கணும். அடுத்து செகண்ட் இன்டர்சேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ், அதாவது நம்மளோட ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருப்போம் தானே. நம்மளோட ட்ரெடிஷன் சேஞ்ச் ஆகும், ஆர்கிடெக்சர் வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, இதெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி அந்த பிளேஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா மூணாவதா டெஸ்டிமோனி டு கல்ச்சுரல் ட்ரெடிஷன், அதாவது ஏதாவது ஒரு சிவிலைசேஷன் இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரெடிஷனை பற்றி அது சொல்கிற மாதிரி இருக்கணும். ஃபோர்த் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் அது ஒரு முக்கியமான பிளேஸாக இருக்கணும். ஃபிஃப்த்து ட்ரெடிஷ்னல் ஹியூமன் செட்டில்மெண்ட், அதாவது ட்ரெடிஷ்னலாக நம்மளோட முன்னர்கள் எப்படி செட்டில் ஆகி இருந்தாங்க, எப்படி சீயை யூஸ் பண்ணாங்க, எப்படி லேண்டை யூஸ் பண்ணாங்க, எப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்விரான்மெண்ட் கூட இருந்துச்சு, இப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கணும். சிக்ஸ்த்து ஹெரிட்டேஜ் அசோசியேட்டட் வித் ஈவெண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது யூனிவர்சல்ல நடந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் கூட இந்த சைட் அசோசியேட் ஆகி இருக்கணும். இது எல்லாமே கல்ச்சுரல் சைட்ஸ்க்கான கிரிட்டேரியா. இதுல ஏதாவது ஒரு கிரிட்டேரியா கரெக்டா இருந்தா கூட அந்த சைட்டை கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நேச்சுரல் சைட்ஸ்க்கான கிரிட்டேரியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஃபினோமினா ஆர் பியூட்டி, அதாவது அந்த இடத்துக்கு எக்ஸெப்ஷனலான நேச்சுரல் பியூட்டி இருக்கணும். செகண்ட் மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எர்த் ஹிஸ்டரி, அதாவது எர்த்ல நடந்த ஏதாவது மேஜரான ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ்க்கு அந்த இடம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அடுத்து சிக்னிஃபிகன்ட் எக்கோலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸஸ், டெரஸ்ட்ரியல், மரைன் எக்கோசிஸ்டம், ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டம், இந்த மாதிரி ஏதாவது எக்கோசிஸ்டம் டெவலப் ஆனதுக்கு அந்த சைட் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்கணும். அதுக்கப்புறமா சிக்னிஃபிகன்ட் நேச்சுரல் ஹேபிட்டட் ஃபார் பயோடைவர்சிட்டி,
அந்த இடத்துல நிறைய த்ரெட்டன் ஸ்பீசியஸ், முக்கியமான ஸ்பீசியஸ்லாம் இருக்கணும். இந்த 4 கிரிட்டேரியாஸ்ல ஏதாவது ஒன்று வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த சைட்டை வந்து நேச்சுரல் சைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் சில பிளேசஸ் வந்து கல்ச்சுரல் சைட்ஸ்க்கான கிரிட்டேரியாஸ்லையும் செட் ஆகும், நேச்சுரல் சைட்ஸ்க்கான கிரிட்டேரியாஸ்லையும் செட் ஆகும். அப்படின்னா அதை வந்து மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ண பிளேசஸ்க்கெல்லாம் இன்டர்நேஷனல் லா படி ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம், இவங்க இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் படி தானே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அந்த பிளேஸ்க்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க, அந்த பிளேஸ் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன் இப்படி இந்த சைட்ஸ்க்குலாம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இன்டர்நேஷனல் லெவலில்? அந்தந்த கண்ட்ரி அவங்களோட பிளேசஸ் வந்து பாதுகாத்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சிக்னிஃபிகண்டான கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் சைட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. அது வந்து ஒரு கண்ட்ரியை மட்டும் சார்ந்தது கிடையாது. அப்போ இந்தியாவில் 38 சைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னா 7 சைட்ஸ் வந்து நேச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜா இருக்கு. ரீசெண்டா வந்து ஆட் பண்ணது கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் கன்சர்வேஷன் ஏரியா. அதுக்கப்புறமா கல்ச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா 30 சைட்ஸ் இருக்கு. ரீசெண்டா ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர் சிட்டியை 2019ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மிக்ஸ்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் தான் இந்தியாவில் இருக்கு. அது சிக்கிம்ல இருக்க கஞ்சன்சங்கா நேஷனல் பார்க். டிசிஷன் ஆன் பூரி ரத் யாத்ரா ஒன்லி ஆஃப்டர் May 3. நேற்று நம்ம பார்த்தோம், காமாக்கியா டெம்பிளில் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒடிஷாவில் இருக்கிற ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிளில் June 24 அந்த டைமில் ஒரு 9 days ரத் யாத்ரா நடக்குமா. அதை வந்து கேன்சல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது May 3க்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் பற்றி பார்க்கலாம். இந்த டெம்பிள் வந்து பார்ட் ஆஃப் சார்தாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹிந்து அவங்களோட லைஃப்பில் விசிட் பண்ண வேண்டிய 4 கோயில்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரிநாத், துவராகா, பூரி, ராமேஸ்வரம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா டெம்பிள்ஸ்லையும் டயட்டிஸோட ஐடோல் வந்து ஸ்டோன் இல்லைனா மெட்டலில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்களாம். ஆனால் இந்த கோவிலில் ஜெகநாதாவோட ஐடோலை உட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஐடோலை பார்த்தீங்கன்னா 12 வருஷம் இல்லைனா 19 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு திருவிழா மாதிரி எடுத்து மாற்றி வைப்பாங்களாம். இந்த டெம்பிளை யாரு கட்டியிருக்கா அப்படின்னா கிங் அனந்தவர்மன் சோடகங்க தேவா. இவரு ஈஸ்டர்ன் கங்க டைனஸ்டியை சேர்ந்தவர். 12th centuryல கோவிலை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து 3 முக்கியமான டைட்டிஸ் வந்து இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா லார்ட் ஜெகநாத், பாலபத்ரா, சுபத்ரா. இவங்க 3 பேரையும் தான் இந்த தேர்ல வச்சு இழுத்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து 9 days வந்து நடக்குது. இந்த டெம்பிளை வந்து யாமனிக தீர்த்தா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா யமன் வந்து காட் ஆஃப் டெத், அதான அவரோட பவர் வந்து இந்த பூரியில வந்து இல்லாம போயிருதான். ஏன்னா இங்க லார்ட் ஜெகநாத் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. நோ பிளான் டு ஈஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்ஸ். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எப்பவுமே கவர்மெண்ட் பட்ஜெட் சப்மிட் பண்ணும்போது, அதாவது இப்போ 2020-21க்கான பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ரெவென்யூ இந்த ஃபினான்ஷியல் இயரில் வரலாம் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்கும், ரெவென்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம லைஃப்லேயே பாருங்கள், எப்போவுமே வருமானத்தை விட செலவு தானே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 100 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், ரெவென்யூ வந்து ஒரு 96 இருக்கும். அப்போ இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 4. இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஃபிஸ்கல் டெபிசிட். ஓகேவா? ஒவ்வொரு இயரும் கவர்மெண்ட் பட்ஜெட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு டார்கெட் வைப்பாங்க. இந்த டார்கெட் தான் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட். இந்த இயர்க்கான டார்கெட் எவ்வளோ வச்சிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரெவன்யூக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 3.5% இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு COVID-19னால லாக்டவுன் பண்ணிட்டாங்க. எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு எந்த ரெவன்யூமே இருக்காது, டேக்ஸ் எந்த இதுவுமே இருக்காதுல்ல. அப்போ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதானே. அதனால இப்போ ஸ்டேட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ணுங்க, இப்போ 3.5 இருக்கிறத 4.5 அந்த மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்டர் வந்து ஃபிஸ்கல் டார்கெட்டை வந்து மாற்றுறதுக்கான எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ஸ்டேட்ஸ் வந்து சென்டர் கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா சென்டர் வந்து அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேட்ஸ் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா சென்டரோட ஃபிசிக்கல் டெபிசிட்க்கு இன்லைனாக தான் ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி அவங்களோட ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை அவங்களோட பட்ஜெட்டில் முடிவு பண்ணுவாங்க. சென்டர் வந்து ஒரு ஆக்ட் மூலமாக தான் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்
டார்கெட்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் மாற்றுவாங்க. அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இப்போது ஸ்டேட்ஸ் வந்து நீங்கள் மாற்றுங்க அப்போ தான் நாங்களும் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்து மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 280 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கமிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே வராங்க. இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் எவ்ரி 5 இயர்ஸ் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ஏன்னா கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெர்மனன்ட் பாடி கிடையாது. ஏன் பெர்மனன்ட் பாடி கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் பாடிக்கும் டெம்பரவரி பாடிக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இப்போ டெம்பரவரி பாடிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா. பெர்மனன்ட் பாடிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டென்யூர் இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த லோக்சபாவே என்ன ஆயிரும், கலைஞ்சு போயிடும், டிசால்வ் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு புது எலெக்ஷன் வச்சு மறுபடியும் புது மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் ஆகி வருவாங்க. அதானே இப்போ ஒரு வேளையில மோடி கவர்மெண்டே மறுபடியும் எலெக்ட் ஆனாலும் அவங்க கலைஞ்சு அதுக்கப்புறமா எலெக்ஷன்ல நின்று தானே வராங்க. ஸோ இது வந்து டெம்பரவரி பாடி. இதே ராஜ்யசபா எடுங்க, பெர்மனன்ட் பாடி. என்ன ஆகும், எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் மட்டும் வெளியே போவாங்க, 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து உள்ள வருவாங்க. மிச்ச மெம்பர்ஸ்லாம் அப்படியே தானே இருப்பாங்க. அப்ப யாருமே இங்க கலைஞ்சு போகல, எப்பவுமே அங்க ஆள் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் பாடி. ஆனா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பாருங்க, பெர்மனன்ட் பாடியா கிடையாது. ஏன்னா எல்லா 5 வருஷத்துக்கு ஒருக்காகவும் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, மறுபடியும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. ஒருவேளையில பழைய மெம்பர்ஸே அவர் அப்பாயிண்ட் பண்ணாலும் மறுபடியும் தானே ரீ அப்பாயிண்ட் பண்றாரு. அதனால இது பெர்மனன்ட் பாடி கிடையாது. அடுத்து இது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு நம்ம எல்லா ப்ரொவிஷன்ஸையும் பார்த்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மன் இருக்கணும், 4 அதர் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா இந்த மெம்பர்ஸை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணலாம், டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்லிமெண்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1951 எனாக்ட் பண்ணாங்க. இதில் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பர்ஸோட குவாலிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேர்மன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் இன் பப்ளிக் அஃபேர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறமா 4 அதர் மெம்பர்ஸில் ஒரு மெம்பர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும். அவர் வந்து இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா அவருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுறதுக்கான எல்லா விதமான தகுதிகளும் இருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் என்னலாம் அப்படின்னு வந்து பார்த்து கீழே கமெண்ட்ல கொடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு மெம்பர் வந்து எக்கனாமிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், இன்னொருத்தர் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், இன்னொருத்தர் வந்து ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணத்தை வந்து அலோகேட் பண்றதுல தான் இவங்களோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் டாக்ஸ் ப்ரொசீட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல டாக்ஸஸ், அதை எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பிரிச்சு எடுப்பாங்க அப்படிங்கறத பத்தியான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து இன்கம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ட் பண்ணுவாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல வந்து நம்ம எல்லா டாக்ஸையும் எடுத்துக்க போறது இல்ல. எதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஷேர் பண்ண போறோமோ அந்த டாக்ஸை மட்டும் எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஷேர் பண்ற டாக்ஸஸ் எல்லாமே டிவிசிபிள் பூல் ஆஃப் டாக்ஸ். ஓகேவா? இந்த டிவிசிபிள் பூல் ஆஃப் டாக்ஸ்ல செஸ் சர்சார்ஜ் தவிர கவர்மெண்ட் கலெக்ட் பண்ற எல்லா டாக்ஸுமே வரும். ஓகேவா? அப்போ செஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். செஸ்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ். அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ் ஏதோ ஒரு டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு வைங்களேன், அது வந்து ஒரு 30% இருக்கு. ஆனா இந்த செஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்ஸ்க்கு மேல ஒரு 3% போடுவாங்க. எதுக்காக அப்படி போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனல் செக்டார்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு வைங்க. அந்த ஸ்கீமை வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணணும், அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அப்போ அந்த காசை வந்து எப்படியாவது கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் மேல எல்லா டேக்ஸ் மேலேயும் டாக்ஸ் அண்ட் டாக்ஸ்னு ஒரு 3% போடுவாங்க. அப்போ 30%ல 3% எவ்வளோ வரும்? 0.9 வரும். அப்போ
30.9% வரும்ல, இந்த 0.9% காசை மட்டும் எடுத்து இந்த சர்வ சிக்ஷா அபியானுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராமுக்கான எல்லா காசையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேக்ஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, இந்த செஸ்ஸை வந்து கட் பண்ணிடுவாங்க. இதே சர்சார்ஜ் அப்படின்னா என்னன்னா அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். இதுலயும் இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா 3% இல்லைன்னா ஏதோ எக்ஸ்ட்ரா போடுவாங்க டேக்ஸ் கூடவே. ஆனா இது எந்த பர்பஸ்க்காகவும் போட மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு திடீர்னு காசு பத்தாம போயிடுச்சு அப்படின்னா சும்மா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து போட்டுப்பாங்க. ஓகேவா, அடிஷ்னல் சார்ஜ் வந்து போட்டுப்பாங்க. இப்போ இந்த டிவிசிபிள் பூல் ஆஃப் டாக்ஸை தான் நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ இந்த டிவிசிபிள் பூல் ஆஃப் டாக்ஸ்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்க போறதுல நெட் டாக்ஸ் ப்ரொசீட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். அப்போ நெட் டாக்ஸ் ப்ரொசீட்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ டிவிசிபிள் பூல் ஆஃப் டாக்ஸ்ல வந்து எல்லா டாக்ஸுமே கலெக்ட் பண்றாங்க தானே. அப்போ எல்லா அமௌண்ட்டையுமே சென்டர் அண்ட் ஸ்டேட் வந்து பிரிச்சு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து 100 ரூபாய் கலெக்ட் பண்றாங்கன்னு வைங்களேன், அதுக்கு அவங்களுக்கு செலவும் ஆகல. கலெக்ட் பண்ணுற அஃபிஷியல்ஸ்க்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும், நிறைய ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து பணம் செலவாகும். 100 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 20 ரூபா வந்து செலவுக்கே போயிடும், எக்ஸ்பெண்டிச்சருக்கே போயிடும். அதானே. அப்போ மிச்சம் இருக்கிறது 80 ருபீஸ் தான் இருக்கும். அப்போ இந்த 80 ருபீஸ் தான் என்னது, நெட் டாக்ஸ் ப்ரொசீட்ஸ். அப்போ எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டிஃப்ரென்ஸ்லாம் யாரு கண்டுபிடிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு கண்டுபிடிப்பா, கணக்காப்புல தானே இந்த கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நம்மளோட காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் இவர் தான் இந்த நெட் டாக்ஸ் ப்ரொசீட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்லுவாரு. இது இவரோட ஃபங்க்ஷன் அண்டர் ஆர்டிகிள் 279. ஓகேவா, இவர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த நெட் டாக்ஸ் ப்ரொசீட்ஸ்ல எவ்வளோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், எந்த ஸ்டேட்க்கு எவ்வளோ கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அடுத்து ரெண்டாவது, பிரின்சிபல் கவர்னிங் ஸ்டாட்டுட்டரி கிராண்ட்ஸ் இன் எய்ட் அண்டர் ஆர்டிகிள் 275. அண்டர் ஆர்டிகிள் 275க்கு கீழே ஸ்டாட்டுட்டரி கிராண்ட்ஸ் இன் எய்ட் கொடுக்கறத பத்தி அட்வைஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எய்டுனா என்னது, ஹெல்ப். அதானே, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிராண்ட்ஸ்னா என்னது, பணம் தான். இப்போ லோனுக்கும் கிராண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுங்க. லோன்னா என்ன பண்ணுவோம், கொடுப்போம், காசு கொடுப்போம், ஆனா திருப்பி அதை என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்டோட திருப்பி வாங்கிடுவோம். ஆனா கிராண்ட்னா காசு கொடுப்பாங்க, ஆனா திருப்பி வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்க பாருங்க, எய்டுக்காக தானே கொடுக்குறோம், ஹெல்ப்புக்காக தானே கொடுக்குறோம், ஸோ இதை திருப்பி வாங்க மாட்டாங்க. இதுதான் கிராண்ட்ஸ் இன் எய்டு. இதை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 2 ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 275 இதுல பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ஃபினான்ஸ் வந்து தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போ எந்த ஸ்டேட்டுக்கு பணம் தேவைப்படுது, அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சம் கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்டேட்ஸோட தேவைக்கு தானே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டும் டிஃபர் ஆகும்ல, அதனால டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, இதை வந்து ஸ்டாட்டுட்டரி கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் லா உருவாக்காம பண்ணவே மாட்டாங்க. அப்போ கண்டிப்பா ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி தான் இந்த பணத்தை வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாட்யூட்னா என்ன மீனிங், லா, இல்லைன்னா ஆக்ட் அப்படின்னு மீனிங். அப்போ ஸ்டாட்டுட்டரி கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஒரு லா மூலமா இவங்க எய்ட் கொடுக்கறதுனால இதை வந்து ஸ்டாட்டுட்டரி கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆர்டிகல் 282ல எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு எந்த பர்பஸ்க்காகவும் காசு கொடுக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இதுக்காக அவங்க பார்லிமெண்ட் கிட்டலாம் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் இதை வந்து டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட டிஸ்கிரிஷன்ல கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்து இதுலயே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எனி அத்தாரிட்டிக்கு எனி பர்பஸ்க்கு வந்து காசு கொடுக்கலாம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அத்தாரிட்டிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல. இப்போ கேரளா ஃப்ளட் வரும்போது நம்மளோட தமிழ்நாடு சிஎம் வந்து காசு கொடுப்பாரு. அப்போ அவர் எது மூலமா கொடுக்குறாரு, இந்த ஆர்டிகல் 282 மூலமா தான் அவருக்கு வந்து இந்த பவர் வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து டிஸ்கிரிஷனரி கிராண்ட் இன் எய்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது இவங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். அடுத்து மூணாவது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இதெல்லாம் வந்துச்சு. அதான லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இப்போ இந்த 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இன்னொரு ப்ரொவிஷனும் ஆட் பண்ணாங்க. அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனையும் கொண்டு வந்தாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை மென்ஷன் பண்ணவே இல்லை, ஒன்லி ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க.
இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டேட்டில் இருக்கிற பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இவங்களோட டெவலப்மெண்ட்ஸ்க்குலாம் எவ்வளோ காசு தேவைப்படுது இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்து அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக யாருக்கு சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இதை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டில் உள்ள பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிக்கெலாம் இவ்வளோ காசு தேவைப்படுது, டெவலப்மெண்ட்டுக்காக தேவைப்படுது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்து அந்த காசு என்ன பண்ணுவாங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் எங்கேருந்து வரும், அவங்களோட கஜானா எது, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிக்கு தேவையான காசை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இதை வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்காக தானே போட்டிருக்காங்க, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ற வேலையை இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்குறாங்க. ஓகேவா. அடுத்து ஃபோர்த்து, இவங்க ஃபைனான்ஷியல் ரிலேட்டடா எல்லா மேட்டர்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா. இப்போ ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் வர்றதுக்கு வந்து மூல காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனா தான் இருக்கும். ஸோ இவங்க ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. இவங்களோட டென்யூர் வந்து 5 இயர் அப்படின்னு பார்த்தோம்ல. இவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. 2 ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது இந்த 4 விஷயங்கள் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் சம்பந்தமா ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க யார்கிட்ட இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசிடென்ட் தானே இந்த கமிஷனை அப்பாயிண்ட் பண்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எப்பவுமே பாலிட்டியில ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கமிஷன் எந்த கமிட்டியா இருந்தாலும் அவங்களோட ரிப்போர்ட்டை எங்க சப்மிட் பண்ணுவாங்கன்னா அவங்கள யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்போ இவங்க பிரசிடென்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் நாட் பைண்டிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க இந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்க ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும் அப்படின்னு அந்த அவசியம் கிடையாது. ஒன்லி அட்வைசரி தான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிட்டியில எந்த கமிஷன் எந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷனும் கவர்மெண்ட் மேல பைண்டிங் ஆகாது. ஒன்லி அட்வைசரி நேச்சரா தான் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை 99.9% வந்து நடைமுறைப்படுத்துவாங்க, ஒத்துப்பாங்க, ஏத்துப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க ஏத்துக்கல அப்படின்னா அதுக்கு சரியான காரணங்களை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட கண்டிப்பா சொல்லணும். இப்போ நம்ம பார்த்தோம் ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் பாடி நமக்கு புரிஞ்சுட்டு, நான் பெர்மனன்ட் பாடி அதுவும் நமக்கு தெரியும், அட்வைசரி பாடி ஏன்னா அட்வைசர்ஸ் வந்து பைண்ட் ஆகாது, குவாசி ஜுடிஷியல் பாடி. ஏன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காரா. இப்போ ஃபினான்ஸ் கமிஷனை யாரை அப்பாயிண்ட் பண்றா, பிரசிடென்ட். அவர் யாரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ். அப்போ இந்த பாடி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியா தானே இருக்கணும். ஆனா இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்குள்ள யார் வந்திருக்கா, ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்திருக்காரு. அப்போ அப்படியே ஜுடிஷியரி வந்து உள்ள நுழையுது. அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் கமிஷன் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட்னு ஆக்ட் பார்த்தோம்ல, அந்த ஆக்ட் மூலமா பார்லிமெண்ட் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. என்ன பவர் அப்படின்னா இவங்களுக்கு சிவில் கோர்ட்டோட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் கோர்ட்டோட பவர் அப்படின்னா என்னன்னா இவங்க வந்து யாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாம். ஏன்னா இவங்களோட ரெக்கமெண்டேஷன் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாருங்க எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டது. அதானே. அப்போ இவங்க எவ்வளோ டாக்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு இதெல்லாம் பார்க்கணும்னா எல்லா அத்தாரிட்டிஸையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும். அப்புறம் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா சப்மிட் பண்ண சொல்லணும். அப்போ இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பவர் வேணும். அப்போ சிவில் கோர்ட்டோட பவர் கொடுத்தாதான் இவங்க யாரை வேணாலும் விசாரிக்க சொல்லலாம். அதுக்கப்புறமா எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் என்ன பண்ணலாம், சப்மிட் பண்ண சொல்லலாம். இதுக்கான பவர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிவில் கோர்ட்டோட பவர் வருது. ஹைகோர்ட் ஜட்ஜ் வராரு, சிவில் கோர்ட்டோட பவர் வருது. அப்போ அப்படியே ஜுடிஷியரி வந்து உள்ள நுழையுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்குள்ள ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் நுழைஞ்சிச்சுதான் அதை தான் குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பாதி ஜுடிஷியரி, அதை தான் குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கடையில 15th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்காங்க. இவங்களை வந்து 2017 அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை 2019 சப்மிட் பண்ணணும் டிசம்பர்ல. ஆனா பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா போன வருஷம் நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ, அதுக்கப்புறமா எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இதனால அவங்க ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணல. இப்போ வந்து பிப்ரவரியில பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, அப்போ அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2020-21 மட்டும்தான்.
ஓகேவா. இதுல அவங்க முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த டாக்ஸ் ப்ரொசீட்ஸ்ல இருந்து காசு கொடுப்பாங்கல்ல, இந்த காசு வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷன் 42% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் 41% கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னா October 2020 சப்மிட் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 இயர்ஸ்க்கு அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. South Asia needs a humanitarian response to the COVID-19 pandemic. இந்த இன்டர்வியூவை ஃபார்மர் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கே தான் கொடுத்துருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுத் ஏஷியாவில் இருக்கிற சார்க் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, 8 சார்க் கண்ட்ரிஸ், இவங்க எல்லாம் இந்த பேண்டமிக் எதிராக கோஆப்ரேட் பண்ணி செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த சார்க்ல பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 எதிர்கொள்றதுக்காக ஒரு ஃபண்ட் வந்து உருவாக்குவாங்க. இதுல எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் பணம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த மெம்பர் கண்ட்ரிஸுமே இந்த ஃபண்டில் பணம் போடாமல் எல்லாருமே அவங்களுக்குள்ள பணம் வேணும்னா வாங்கிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த காமன் ஃபண்டில் போட்டு எல்லாமே காமனாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நம்ம இந்த சார்க் பற்றி பார்க்கலாம். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1985ல சார்க் சார்ட்டர் வந்து சைன் பண்ணுறது மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. 2005ல தான் ஆப்கானிஸ்தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காத்தமண்டு நேபாளில் இருக்கு. சார்க்கோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஏரியாவில் 3% இந்த 8 கண்ட்ரிஸும் கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்டில் இருக்கிற பாப்புலேஷனில் 21% இந்த சார்க் நேஷனில் தான் இருக்குது. இவங்க குளோபல் எக்கனாமில 3.8% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இவங்க எந்தெந்த ஏரியாஸ்லாம் கோஆப்ரேட் பண்ணி செயல்படுறாங்க அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், டூரிசம், என்விரான்மெண்ட், எக்கனாமிக், சோஷியல் அஃபேர்ஸ், எஜுகேஷன், செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த 8 கண்ட்ரிஸும் சேர்ந்து செயல்படுறாங்க. இந்த சார்க் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பீப்புள்ஸோட வெல்ஃபேர், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கப்புறமா எல்லா கண்ட்ரிஸோட எக்கனாமிக் க்ரோத், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், கலெக்டிவ் செல்ஃப் ரிலையண்ட்டை வந்து உருவாக்குறது. அதாவது இந்த 8 கண்ட்ரிஸும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை எந்த ஒரு டெக்னாலஜிக்காகவும் சார்ந்திருக்காம அவங்களே அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்துக்கிறது. அதுக்கப்புறமா மியூச்சுவல் ட்ரஸ்ட், அதாவது ஏதாவது ஒரு மெம்பர் கண்ட்ரிக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மற்ற மெம்பர் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து அதை சரி பண்ண பார்க்கறது. இன்டர்நேஷனல் ஃபாரம்ஸ்ல இவங்களோட கோரிக்கைகளை வந்து ஒன்னா எடுத்து உரைக்கிறது. இந்த மாதிரி இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்கு. ஈரான்ஸ் மிசைல் லான்ச் இஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் கன்சர்ன் UK. நம்ம நேத்து ஈரான் US ரிலேஷன்ஷிப் எதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இந்த மாதிரி ஒரு கதை மாதிரி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த ஈரான் US நியூஸ் பார்த்தா எல்லாமே புரியும் இனிமே அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேத்தே நம்ம சொன்னோம்ல, இப்போ இவங்க மிலிட்ரி சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து பயப்படுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் UK வந்து அவங்களோட கன்சர்னை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்றது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெசல்யூஷன் 2231க்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெசல்யூஷன் ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்தோம் 2015ல ஈரான் வந்து P5+1 கண்ட்ரிஸ், அதுக்கப்புறமா EU கூட ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன், இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்கல்ல. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஈரான் இன்னொரு விஷயத்துக்கும் ஒத்துப்பாங்கல்ல. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஈரான்ல வந்து அவங்க நியூக்ளியர் டெஸ்ட் ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்படிலாம் வந்து ஒத்துப்பாங்கல்ல. அது ரிலேட்டடான ரெசல்யூஷன் தான் இந்த 2231 ரெசல்யூஷன். ஓகேவா, இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு அவங்களோட கன்சர்னை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, அப்ரூர் ஆஃப்டர் ட்ரம்ப் சஜஸ்ட் இன்ஜெக்டிங் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அஸ் கியூர். அதாவது இந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பப்ளிக் பிளேசஸ்லாம் மருந்து தெளிச்சிட்டு இருக்காங்கல்ல, டிஸ்இன்ஃபெக்டன், அதுக்கப்புறமா தரையெல்லாம் சுத்தம் பண்ணுவோம், கையெல்லாம் கழுவுறோம், டெட்டால், இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வெளியே யூஸ் பண்ற டிஸ்இன்ஃபெக்டன் வந்து இந்த வைரஸ்க்கு எதிராக நல்லா செயல்படுது இல்ல, அதனால இதை வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா வைரஸ்க்கு எதிராக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, டெட்டால், லைசால், இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க, நாங்க இன்ஜெக்ட் பண்றதுக்காக உள்ள செலுத்துறதுக்காக இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெபாசிட்ஸ் growth robust, கிரெடிட் growth declines. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தோம், லாக்டவுன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கண்ட்ரில வந்து பேங்க் லோன்ஸ் வந்து அதிகமா இருந்திருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து லோன் வாங்கியிருக்காங்க. இதனால கண்டிப்பா நம்மளோட எக்கனாமி வந்து growth ஆகும் அப்படின்னு வந்து கணிச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா லோன் வந்து அதிகமா வாங்கும்போது எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் இதுலலாம், இதனால வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஸோ எக்கனாமிக் growth ஆகும் அப்படின்னு கணிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து
லாக்டவுன் ஆனதுனால இப்போ என்னாச்சு அப்படின்னா லோன் வாங்குறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைல்ல. ஆனால் டெபாசிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் நியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:50. நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து சீக்கிரமாக போடணும் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டேன். எடிட் பண்ணி முடிக்கும் போது என்னாச்சுன்னா என்னோட சிஸ்டம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு, அதனால மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்போ அப்லோட் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா மறுபடியும் எடிட் பண்ணணும். லேட்டாக அப்லோட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சாரி. அதுக்கப்புறமா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எடிட்டோரியல் வந்து யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் எடிட்டோரியல் எடுத்தீங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாரு அந்த ஆத்தர். அதுக்கப்புறமா நிறைய சப்ஹெட்டிங்ஸ்ல என்ன பேசியிருப்பாரு, அவர் பேசுற விஷயத்த பத்தி அகெயின்ஸ்டா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணி அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸையும் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஃபைனலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருப்பாரு. அதானே நம்மளோட மெயின்ஸ் எக்ஸாம்லயும் நம்ம இப்படிதான் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம், என்ன கேட்டிருக்காங்களோ அதோட பாசிட்டிவ்ஸ் எழுத போகிறோம். அதுக்கப்புறமா அதில் இருக்க சேலஞ்சஸ் எழுத போகிறோம். இல்லை அது பார்த்தோன்னா நெகட்டிவ்ஸ் எழுத போகிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை எழுதி ஒரு கன்க்ளூஷனோட என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். அப்போது நீங்கள் டெய்லி எடிட்டோரியல் படித்து அதை வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் எடுங்க. எப்படின்னா என்ன இஷ்யூ பற்றி பேசியிருக்காங்க, அதை வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காங்களா, இல்லை அதை பற்றி ஏதாவது நெகட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு நியூட்ரலாக ஒரு கன்க்ளூஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒருவேளை அவங்க ஃபுல்லாகவே நெகட்டிவாக பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவ்ஸாக எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் எடிட்டோரியல்ஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி படிக்கணும். நோட்ஸ் வந்து எடுத்து வச்சு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பழகிட்டு இருப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எடிட்டோரியல்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ ஸோ மச்.